பாலாஜி வணக்கம். பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் ஒவ்வொரு தொகுதி என 3 தொகுதிகளுக்கான, அதாவது சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. வாக்கு எண்ணிக்கை 30ஆம் தேதி அன்று இடைத்தேர்தல் நடந்தது. அதில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு ஒவ்வொரு சுற்றின் முடிவுகளும் வெளியாகி வருகின்றன. அந்த அடிப்படையில் தலைகீழ் திருப்பமாக மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. பீகாரில் ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முன்னிலை பெற்று வருவதையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. பீகாரை பொறுத்தவரையில் அங்கு பீகார் தொகுதியில் பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிதின் நபீன் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பாஜகவுடைய தேசிய தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அதனால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் பீகார் மாநிலத்தில் இடைத்தேர்தல், பங்கிப்பூர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு சுற்றுகளாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அந்த அணி முன்னிலை பெற்று வருவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நீரஜ் குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தான் இது, பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக வேட்பாளரை விட ஜன்சுராஜ் கட்சியினுடைய வேட்பாளர் 862 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருகிறார். இது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தான். இன்னும் மொத்தமாக ஒரு 30 சுற்று வாக்கு எண்ணிக்கை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல் சுற்றே பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தேர்தல் முடிவு என்பதுதான் இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் பீகாரை பொறுத்தவரையில் தற்போது இடைத்தேர்தல் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய பங்கிப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் 1995ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து பாஜகவின் கோட்டையாக தான் இருந்து வருகிறது. பாஜக தொடர்ந்து அங்கு வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு பாஜகவுக்கு சாதகமான ஒரு இடமாக தான் அந்த தொகுதி பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் பாஜக பின்னடைவு சந்தித்திருப்பதும் ஜன்சுராஜ் கட்சி அங்கு முன்னிலை வகித்து வருவதும் மிகப்பெரிய தலைகீழ் திருப்பமாக பார்க்கப்படுகின்றது. மற்றபடி மற்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய 2 மாநிலங்கள், மத்திய பிரதேசத்தினுடைய தாட்டியா தொகுதியாக இருக்கட்டும், குஜராத்துடைய மஞ்சள்பூர் தொகுதியாக இருக்கட்டும், ஆகிய 2 தொகுதியிலும் பாஜக முன்னிலை வகித்து வருகிறார்கள். மாறாக 1995 முதல் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இடமாக பார்க்கப்பட்ட, பாஜக சாதகமான இடமாக பார்க்கப்பட்ட பீகாரினுடைய பங்கிப்பூர் தொகுதியில் பாஜக பின்னடைவு சந்தித்து வருகிறது. அங்கு ஜன்சுராஜ் கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் 862 வாக்கு வித்தியாசத்தில் ஜன்சுராஜ் கட்சியின் வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பாஜக கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்றால் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் தற்போது பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கிறார். தேசிய தலைவராக ஒரு பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய இடைத்தேர்தல், அதுவும் அவர் வெற்றி பெற்றிருந்த தேர்தல், பாஜக மிக வலுவான தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய இடத்தில் இன்று பாஜக பின்னணி சந்தித்திருப்பதும் ஜன்சுராஜ் கட்சி முன்னிலை வகித்து வருவதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து தற்போது அரசியல் சூழல், குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிரான சிஜேபியினுடைய ஆர்ப்பாட்டம், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற சமயத்தில் நடைபெற்ற தேர்தல் என்பதால் அது எந்த அளவுக்கு வாக்காளர் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிவு என்பது பாஜக ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்ற சொல்ல வேண்டும். இது முதல் சுற்று தான். இன்னும் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் தான் நமக்கு இறுதியான நிலவரம் என்ன என்பது தெரிய வரும். பாலாஜி.